ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு லீஃப்லெட் டிசைன் ஒன்று எப்படி நம்ம CorelDraw மூலியமாக டிசைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம டிசைன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் சம்மந்தமாக டிசைன் பண்ண ஒரு லீஃப்லெட் டிசைன் தான். இது எப்படி செய்யறதுன்றது பார்ப்போம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து CorelDrawவில் வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிங்க, ஃபைல் நியூ. இங்கே நான் வந்து ஒருக்கான சைஸை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட் நான் வந்து A4 தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ. இப்போ நான் என்ன பண்ணேன், A4 சைஸ் இருக்குங்கண்ணே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ உங்களுக்கு தேவையான சைஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். A4 A3 வேணும், A3 சூஸ் பண்ணிக்கலாம். நான் A4 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் இதை டபுள் கிளிக் பண்ண இந்த மாதிரி ஆகிடும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செவ்வாய் ஷேப் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட் வந்து எல்லோ கலராக பேக்ரவுண்டாக ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு பிக் டூவில் செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து பார்டரை வந்து நான் கொடுத்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிக்கிறேன். அப்போ லேஸு நமக்கு வேலையில் செஞ்சுட்டு போகிறக்கு லேஸ். இந்த லாக் ஆப்ஜெக்ட் இதை கொடுத்தீங்கன்னா வேலையில் செஞ்சுட்டு போகிறக்கு லேஸு கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இமேஜ் ஒன்று எடுக்க போகிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் இந்த இமேஜ் இதை எடுத்து கணக்காக இந்த இடத்துல வச்சு இது பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜ் எனக்கு என்ன செய்யணும்னா, எனக்கு இந்த மாதிரி ஷேடிங்கில் வரணும். இதுதான் என்கிட்ட ஒருத்தர் கேட்டது இதை எப்படி செய்கிறதுன்னு. இது சிம்பிள். இது எப்படி பண்ணணுன்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை இதில் உங்களுக்கு தேவை என்னென்னா இன்னொரு ரெக்டாங்கிள் ஒன்று எடுக்கணும். நமக்கு ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்து இந்த கணக்காக அந்த துண்டை வரைச்சிக்கணும். அப்படி ரைட் வரைஞ்சிட்டு இந்த ரெக்டாங்கிளை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏன்னா மாற்ற போகிறேன், இந்த கலருக்கு மாற்ற போகிறேன். அதை எல்லோவுக்கு மாற்றிட்டு இதே அவுட்லைனை வந்து நான் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கொண்டாந்து இதுக்கு மேலே வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இருக்குது லென்ஸ் எஃபெக்ட். இந்த லென்ஸ் எஃபெக்டை செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலருக்கு வந்துருச்சு. ரைட் கலர் லிமிட்னா இந்த கலருக்கு வந்துருச்சு. இல்லை உங்களுக்கு தேவையான கலர் மாதிரி இதை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ரேட்டிங்கை குறைக்கணும்னா இந்த கூட்டினா கூட்டிகிட்டு போகலாம். இது பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக வருது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கலாம். இந்த எஃபெக்டை எடுத்துக்கலாம். 100 ரேட்டில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், ஒரு வேலையை செஞ்சுக்கலாம். இப்போ கலர் கஸ்டம் மேப் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷனாக போட்டு பாருங்கள். நம்ம வந்து எடுக்கிறது வந்து இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் வந்து இதை நான் போட்டுருக்கேன். கலர் லிமிட் ரைட் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இதை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுனா இந்த டிரான்ஸ்பேரண்ட் டூல் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணால் குறைச்சிக்கணும். வேணும் இந்த மாதிரி ஒன்று குறைச்சிக்கலாம். உங்களுக்கு எஃபெக்டை குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு திரும்ப அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை ரேட்டிங்கை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா கொஞ்சம் இந்த மாதிரி ப்ளூ கலருக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ண பாருங்கள், உங்களுக்கு அழகாக இருக்க ஒரு லுக்கு வந்துருச்சு. இப்போ இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேலையை செஞ்சுட்டு போகலாம். பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து பண்ணி செஞ்சுட்டு போகலாம். இப்போ இதோட நான் கொஞ்சம் இதாக செஞ்சுருக்கேன். இப்போ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் எனக்கு வந்து இதில் வந்து நான் கோல்டன் ஃபீல்டுன்னு எழுதுகிறேன். கோல்டு ஃபீல்டுன்னு ஒரு சைஸ் அப்படி இழுத்த இன்க்ரீஸ் ஆகிரும். இந்த ஒரு பக்கத்து இழுத்திங்கன்னா ஒரு பக்கத்து இன்க்ரீஸ் ஆகிரும். ரைட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபாண்ட் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இன்னும் 2 ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் இந்த கம்ப்யூட்டர் எடுத்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ரைட் இதே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு இழுத்து ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி வந்துடும். இதை வந்து நான் அப்படியே இந்த போட்டு இது பண்ணால் இந்த போட்டு வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேட் பண்ணுறேன். அவ்வளோதான் செய்ய போகிறோம். இப்போ கீழே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி போட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் கர்வ்ஸ் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து கர்வ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி கர்வ்ஸ் கொடுங்க. ரைட் இதே இந்த கீழே உள்ள இந்த கலரில் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை மேலே பெருசாக ஆக்கலாம். அப்படி ஸோ இதை வந்து நீங்கள் நான் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் எழுதிக்கலாம்.
இப்போ நான் வந்து லிமிடெட் ஷாப் இதை நான் அப்படியே தூங்க ட்ராக் பண்ணி நீங்கள் எழுதிக்கிறீங்க. இதையும் பிராண்ட் நேம் இது ரெண்டையும் நான் அப்படியே எழுதுறேன். ரைட். ரைட். ஆனால் பிராண்ட் நியூன்றதை எழுதி பிராண்ட் நியூன்னு எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் இந்த அண்டர்லைனை கிளிக் பண்ணால் அண்டர்லைன் இப்படி வந்துடும். நான் அந்த மாதிரி வைக்கிறேன். நம்ம வச்சுக்கிறேன். இப்போ கீழே வந்து லிமிடெட் ஷாப் ஸ்டாக் அவைலபிள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம். ரைட். நீங்கள் CorelDrawலே உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு CorelDrawல சிம்பிளாக நான் கொஞ்சம் ஒப்பாசிட்டி எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி குறைக்கலாம். கொஞ்சம் இதாக மாதிரி இருக்குது. ரைட். குறைச்சிட்டு எனக்கு முடியும்னா இந்த மாதிரி வைக்கலாங்க. கொஞ்சம் ஷேடிங் ஆகிற மாதிரி என்ன பில்டப் கொஞ்சம் குறைக்கிறது வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ இதை கொஞ்சம் எனக்கு மாற்று வழிகள் ஒன்று இருக்குது. ஓகே ஓகே, இது ஷேப் ஓகே, இது எப்படி வச்சுக்குவோம். ரைட் ரைட், இந்த மாதிரி வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே ஏபிசி கம்ப்யூட்டர் எழுத போகிறேன். அப்போ எனக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஏபி கம்ப்யூட்டர்ஸ் இதில் மாதிரி. அப்போ இது ஃபாண்ட்டை வந்து இந்த ஃபாண்ட்டுக்கு மாற்றும். கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஃபாண்ட். இப்போ நான் அட்ரஸை கீழே எழுதணும். இதை ஜூம் பண்ணிவிட்டு 55B சி ஸ்ட்ரீட் சென்னைன்னு எழுதுவோம். ஃபாண்ட்டை ஒரு பாப்பின்ஸ் மாதிரி மாற்றினா நல்லாயிருக்கும். இந்த பாப்பின்ஸ் ஃபாண்ட் வந்து அழகான ஃபாண்ட்டுங்க. இந்த பாப்பின்ஸ் ஃபாண்ட்டுக்கு மாற்றிக்கிடுங்க. கொஞ்சம் அழகாக இருக்கும் இந்த மாதிரி. அவ்வளோதான் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் செய்யக்கூடிய விஷயம். லைட் கொடுத்தேன், லைட்டாக இருக்கும். ரைட், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒன்று ஏபி கம்ப்யூட்டர்ன்று அதுக்கப்புறம் நம்ம ஏபின்னு எழுதிட்டு இது வச்சுட்டு இதில் கம்ப்யூட்டர் எழுதுங்க. செலக்ட் பண்ணிட்டு உள்ள ரீல் இருக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி இவ்வளோ தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் லோகோ ஒன்று வந்துருச்சு. இப்போ இவ்வளோ தான் ஒரு டிசைன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டிசைன் ஒன்று பண்ணிட்டீங்க. இதில் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பெஸ்ட் சேல்னு ஒன்று இருக்குது, அதில் எழுதிக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணிவிட்டு நான் வந்து சும்மா ஒரு இது ஒன்று போட்டு இதே கலருக்கு எடுத்துக்கிறேன். 2-3 கலருக்கு மாற்றாமல் அப்படின்னா அழகாக இருக்கும். பெஸ்ட் சேல்ஸ். இதே வந்து ஃபாண்ட்டை வந்து பாப்பின்ஸில் வந்து போல்ட் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இவ்வளோ தான் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு டிசைன் ஒன்று வந்துருச்சு. இப்போ உள்ள பிரச்சனை வந்து இந்த மேலே உள்ள விஷயம் தான் கொஞ்சம் பண்ணணும். இதை கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். கொஞ்சம் இதாக்கி வந்தோம்னா கொஞ்சம் நான் ஷேடிங் ஆகி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஷேடிங் இல்லாமல் தான் அசிங்கமாக இருக்குது. ஷேடிங்கும் ஒன்று செஞ்சுக்கிடுங்க.
இப்போ இந்த மாதிரி நம்ம ஷேடிங்கை வந்து இந்த மாதிரி அழகாக செஞ்சுக்கணும். நான் முதல்ல ஒரு முறை சொல்லி கொடுத்தேன், அந்த முறையிலையும் செய்யலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியும் ஷேடிங்கை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிசைன் ஒன்று வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு லீஃப்லெட் டிசைன் ஒன்று நீங்கள் பண்ணக்கூடியதாக இருக்கும். CorelDraw பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இல்லை ஏதாவது சந்தேகம் இருப்பேன்னு கமெண்ட் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.